வணக்கம். லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோ, அந்த வீடியோ பார்த்துட்டு நெறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதே நேரத்தில நம்ம கமெண்ட்ஸும் நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதில ரேண்டமா ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் அதில வந்துகிட்டே இருக்கு. அது என்ன அப்டின்னா, இந்த மனி கண்ட்ரோலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ மனி வந்து கண்ட்ரோல் ஆகுது. இல்ல ஒரு இடத்துல வந்து பிளாக் ஆகுது. ஸோ அத வந்து ரிலீவ் பண்றதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் இருக்கா அப்படின்னு கேட்குங்க. அத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஸ்னர் மற்றும் ஆர்ஆ ரீடர், லைஃப் சென்டர் ராஜபாளையத்துல இருந்து. இந்த மனி பிளாக்கேஜ்க்கும் உங்களோட எமோஷனல் பிளாக்கேஜ்க்கும் நேரடி கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பயுமே பணம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்மளால சேமிக்கவே முடியல. இல்ல வந்து பணம் வந்துச்சு அப்டின்னா, அது எனக்கு வர வேண்டிய பணம்லாம் வேற வேற விதத்துல லாக் ஆயிடுது. இல்ல அப்டின்னா எனக்கு வரவே மாட்டேங்குது. இல்ல கையில பணம் இருந்தாலும் அத வந்து எனக்கு சரியான நேரத்துல எடுத்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது வேற மாதிரி உருமாறி இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம நெறைய ஸ்டோரீஸ் கேட்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்கும் அப்டின்னா, சேலரி கம்மியா இருக்கு. ஆனா என்னோட எக்ஸ்பென்சஸ் அத விட ஜாஸ்தியா இருக்கு. இதுல பத்தாத குறைக்கு எனக்கு நெறைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டீஸும் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சர்ஃபேஸான காரணமே தவிர, உள்ளூர நிஜமா உண்மையா இருக்கக்கூடிய பிரச்சனை, காரணம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்மளுடைய மைண்ட் செட், அப்புறம் நம்மளுடைய அந்த தாட் பேட்டர்ன். இது 2ம் தான் ரீசனா இருக்க முடியும். எப்போ வந்து நமக்கு பணம் சார்ந்த பயம் இருந்துட்டே இருக்குதோ, அப்பல்லாம் எமோஷனல் பிளாக்கேஜஸ் நடக்கும். எப்பல்லாம் பணம் பத்தி நெனச்சாலே நம்ம பதட்டம் அடைகிறோமோ, அப்போ வந்து நமக்கு எமோஷனல் பிளாக்கேஜ் நடக்கும். அதே மாதிரி இந்த பணம்ங்கிற ஒரு விஷயம் வந்து என்கிட்ட தங்கவே தங்காது. இல்ல அப்டின்னா, அத நான் சம்பாரிக்கிறது எவ்ளோ கஷ்டம் தெரியுமான்னு நம்ம நெனச்சுட்டோம்னாலே, எமோஷனல் பிளாக்கேஜஸ் நடக்கும். நம்ம கிட்ட இருக்கிற பணத்த வந்து நம்மகிட்ட இருக்குமா? இல்ல அந்த நேரத்துல நமக்கு பணம் இல்லாம போகுமான்னு இப்படி ஒரு இரட்டை மனநிலைக்குள்ள நம்ம ஆட்படும் போதும், கண்டிப்பா நம்மகிட்ட அந்த எமோஷனல் பிளாக்கேஜஸ் நடக்கும். இதெல்லாம் தான் நம்மளுடைய பணம் நம்மகிட்ட தங்காம போறதுக்கும், நம்மகிட்ட வராம இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணமே. நம்ம நெனச்சுக்கிறோம், இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் நம்மளோட மனிய வந்து பிளாக்கேஜ் பண்ணுதுன்னு. ஆனா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நம்மளோட பண வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பிளாக் பண்ணுது. அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்ம. ஸோ நம்மளோட எமோஷன் பிளாக்கேஜஸ நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, நேச்சுரலாவே பணப்புழக்கம் அப்படிங்கிறது நம்மகிட்ட ரொம்ப நிறைவாவே இருக்கும். ஸோ அதுக்கு உதவக்கூடிய தீர்வுகள் ஒண்ணு ஒண்ணா நான் சொல்லிட்டு வரேன். நோட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிளெண்ட் நம்மகிட்டயே அவைலபிளா இருக்கு. பெர்ஃபெக்ட் ரேஷியோல ஒரிஜினல் பேச்சுலர் ரெமெடிலயே நம்ம போட்டு குடுக்குறோம். நீங்க வந்து ப்ராஸ்பெரிட்டி ரெமெடி அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் நேம் குடுத்துருக்கேன். ஸோ அந்த மாரி நீங்க ப்ராஸ்பெரிட்டி ரெமெடி வேணும் அப்படின்னாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நான் சொல்லக்கூடிய ரெமெடிஸ் உங்ககிட்டயே ஒரிஜினலா இருந்தாலும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. சூப்பர்ப் ரிசல்ட் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையானது இந்த ஃபியர போக்கணுங்கிறது தான். ஸோ அது மேக்ஸிமம் நோன் ஃபியரா தான் இருக்கு இந்த மனி ஹேண்ட்லிங்ல. ஸோ நீங்க வந்து அந்த இடத்துல மிமிலஸ்ங்கக்கூடிய ரெமெடிய எடுத்துக்கணும். 2வது வந்து லார்ஜ். இது எதுக்கு உதவும் அப்டின்னா, அந்த திடமான மனநிலை. நமக்கு வந்து பணம்ங்கிற ஒரு விஷயம் தங்கு தடை இல்லாம வந்துட்டே இருக்கும். ஸோ அத நான் வந்து அத தக்க வச்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப பிரயத்தனம்லாம் பட வேண்டாம் அப்டின்னு சொல்லி அந்த மனதுல ஒரு திடம் இருக்கும் இல்லையா? ஸோ அது கிடைக்கிறதுக்கு அந்த லார்ஜ் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும். 3வது ரெமெடி தான் ரொம்ப முக்கியம். ஸ்க்லெரன்தஸ். இது ஏன் ஸ்க்லெரன்தஸ் இந்த இடத்துல நான் கொண்டு வரேன் அப்டின்னா, நெறைய பேருக்கு இந்த பணம் டீல் பண்ணும்போதெல்லாம் இதுவா, அதுவா, இதுவா, அதுவா மனநிலை இருக்கும். இல்ல ஒரு விஷயத்த வச்சுட்டு 2 ஆப்ஷன கிரியேட் பண்ணிட்டு இப்டி போறதா, அப்டி போறதான்னு தெரியலங்கிற மாரி ஒரு மனநிலை ஏற்படும். இந்த பணத்த நம்ம இப்ப விட்டுட்டோம் அப்டின்னோம்னா, பின்னாடி அதுக்கு என்ன செய்வோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டைலமா வரும். ஸோ இதுக்காக தான் ஸ்க்லெரன்தஸையும் இதுல நம்ம சேர்த்துடணும். ஸோ பணிங்கிற ஒரு விஷயத்துல உங்ககிட்ட ஒரு அவசர போக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா, அதோட சேர்த்து இம்பாட்டியரும் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸலன்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது ஆஸ் யூசுவல் ஒரு பிளெண்டா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு நாளைக்கு ஒரு 4 வேளை, ஒரு வேளைக்கு 4 சொட்டுங்கிற விகிதத்துல நீங்க எடுக்கலாம். இன்னமும் நெறைய பேருக்கு டவுட் என்ன இருக்குன்னா, இத நான் டைரக்ட்டா எடுக்கலாமா? தண்ணீல கலந்து எடுக்கணுமா? சாப்பாடுல கலக்கலாமா? ஜூஸ்ல கலக்கலாமா? அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்க பிளெயின் வாட்டர்ல அப்படியே எடுக்கலாம். எதுலயும் கலந்து எடுக்கணும்னு அவசியம் இல்ல. பிளெயின் வாட்டர்ல நீங்க போட்டு எடுக்கலாம்.
ஒரிஜினலா இருக்கும் பட்சத்துல டைரக்ட்டா நாக்குல படும்படியா நீங்க சொட்டு மருந்து அதுல ஒரு பிப்பட் இருக்கும், கிளாஸ் பிப்பட். ஸோ அதுல நீங்க எடுத்துட்டு நேரடியா நாக்குல படும்படியும் போட்டுக்கலாம். ஸோ தப்பு கிடையாது. அது 2மே கரெக்ட் தான். அதே மாரி சாப்பாடுக்கு முன்னாடியா, பின்னாடியா கேட்கிறீங்க. 2மே கரெக்ட் தான். அது மாரி 4 வேளைங்கிறது மேண்டேட்டரியா எடுக்கணும். தேவைப்பட்டா அத விட அதிகமா 2 வேளை கூட தாராளமா எடுத்துக்கலாம். உங்களோட பிரச்சனை சிவியரா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா. இப்ப இந்த ரெமெடி எடுக்கிறதுனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பா எமோஷனல் பிளாக்கேஜஸ் வந்து கிளியர் ஆகும். ஸோ அது கிளியர் ஆகும் பொழுது, நேச்சுரலாவே பணம் உங்ககிட்ட வரத் தொடங்கும். ஏன்னா, நம்மளோட பணம் அப்படிங்கிறதே அது ஒரு விதமான எனர்ஜி தான். ஸோ அந்த எனர்ஜிய நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நெறைய பேர் நெறைய விதத்துல நம்ம உணர்ந்திருப்போம். நமக்கு எப்போ வந்து பணம் சார்ந்த பயம் வருதோ, நீங்க ஒரு பயத்திலே இருக்கிறீங்கன்னா, அந்த நேரம் பணம் உங்களுக்கு வர்றதோடைய அளவு கம்மியாகும். அதே நேரத்துல அது தட்டி தட்டி போகுறத நம்மளால அப்படியே ஒரு பேட்டர்னாவே பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது அந்த ஒரு அவேர்னஸ்க்கு வந்து பணத்த கையாளும்போது எனக்கிட்ட என்ன மாரி மனநிலை வெளிப்படுது. ஸோ அந்த மாரி மனநிலை வெளிப்படும்போது, நான் என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே, உங்களுக்கான பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் என்னன்றது தெரிஞ்சிரும். நான் சொன்னது பொதுவா இந்த மணி மணி பிளாக் ஆகும்போது ஒரு மனிதனுக்கு இயல்பா ஏற்படக்கூடிய அந்த எமோஷனல் பிளாக்கேஜஸ் என்னங்கிறதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் குடுத்துட்டேன். ஸோ இதுவே எல்லாருக்கும் போதுமா அப்படின்னு கேட்டா, இதுக்கு சாப்பிடும்போது கண்டிப்பா ஒரு பெட்டர்மென்ட் இருக்கும். பட் எக்ஸாக்ட்டா அதுலருந்து 100% வெளிய வரணும்னா, உங்களுக்கு இத விட அதிகமான பிளெண்ட்ஸ் கூட தேவைப்படலாம். ஸோ அத வந்து நீங்க பெர்சனலா அனலைஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெர்சனலாவே என்னோட கைடன்ஸ் தேவைப்படுது அப்டின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ணுக்கு நீங்க டிஎம் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல இதே போன்ற தகவல்களோட மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி.